ஹலோ எவ்ரி ஒன். இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரிலேட்டடாக ஒரு சம் பார்க்கலாம். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக. ஓகேங்களா? ஒரு ஃபேமிலி ஹோட்டலுக்கு போகிறாங்க, ஒரு 350 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி மட்டும். ஓகேங்களா? ஸ்டேட் குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 350 ருபீஸ்க்கு சாப்பிட்ருக்குறாங்க, ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, பே பண்ணியிருக்காங்க. ஸோ டேக்ஸ் வந்து ஒரு 5% போட்டுக்கிறாங்க. அப்போ 5%னா அது வந்து 5/100 எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 1 5 is 5, 2 5s are 10. ஓகேவா? ஸோ அப்போ என்ன இருக்குதுன்னா 35 டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகேவா? அப்போ 35 டிவைடட் பை 2னா நம்ம வந்து அதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 17.5ன்னு வரும். ஓகேவா? ஸோ 17.5ன்றது டோட்டல் டேக்ஸ். ஓகேங்களா? ஜிஎஸ்டி. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில சரக்கு. ஓகேங்களா? மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுங்க. அப்போ 17.5ல வந்து பாதி வந்து சென்டருக்கு போகும், பாதி வந்து ஸ்டேட்டுக்கு. ஓகேங்களா? சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு ரெண்டு இருக்கும். நம்மளோட ஹோட்டல்லலாம் போனால் நம்ம சாப்பிட்ட பிறகு பில்லில் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து ஸ்டேட் மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ 17.5ல பாதி வந்து ஸ்டேட்டுக்கு. அப்போ பாதினா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 8.75. ஓகே, ஆப்ஷன் பி. தேங்க்யூ.